மௌனம் பேசியதே சூர்யா சாருக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த படமும் அதுல ஒரு முக்கிய பங்கா இருக்கும். குறிப்பா இந்த மௌனம் பேசியதே படத்துல வந்து சூர்யா சாரோட ஆக்டிங்கும் சரி, அவரோட ஆட்டிடியூடும் சரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரோட்ல, பைக்ல, பஸ்ல, தியேட்டர்ல எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. வழியில ஒருத்தி வச்சு சுத்திக்கிட்டு வழியில பாக்குறப்பட்டெல்லாம் ஐ எம் கண்ணன், ஐ எம் பேச்சுலர் அப்படின்னு கடலைய போட்டுட்டு இருப்பேன். நிறைய லவ் ஸ்டோரி படம்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பசங்க பொண்ணுங்க கிட்ட போயிட்டு வலியுறா மாதிரியும் இல்ல வந்து பசங்க போய் அப்ரோச் பண்ற மாதிரி நிறைய படங்கள் இருக்கும். ஆனா தலைவன் இதுல அப்படியே ஆப்போசிட்டா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருப்பாப்புல. பொம்பளைக்கு அதெல்லாம் சண்டை போட்டுருக்க முடியாது, நீ பத்திரமா ஆட்டோலயே போ. 10வது பில்டிங் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் கேளு. நம்பர் கொடுக்கறதா இருந்தா சொந்தமா நாமளே எழுதி கொடுக்கணும். எதுக்கு எவனும் எழுதி வச்சு அட்டையை வாங்கி கொடுக்குறீங்க? பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கண்ணிலேயே பேசிட்டு போயிடுவாரு. அவரோட ஆட்டிடியூட் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு பையன் இப்படி இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்ன்றத இந்த படம் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நாளைக்கு இந்த படம் ரீலீஸ் பண்றாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு இதை விட ஒரு நல்ல படம் கண்டிப்பா கிடையாது. மறக்காம எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்துல சூர்யா சார் பேசுற எல்லா டைலாக்குமே சூப்பரா இருக்கும். அதுல எனக்கு ஃபேவரட் அப்படின்னா, நீங்கள்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மயிரவா புடுங்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச டைலாக்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.